பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மிக மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். பிரதமர் மோடி அவர்கள் நெதர்லாண்ட்ஸ் போயிருந்த போது அங்க இருந்து நம்ம சோழர் காலத்து செப்பேடுகள், செம்பு செப்பேடுகளை மீட்டு நம்ம திரும்ப எடுத்துட்டு வந்திருக்கோம். எல்லாருக்குமே இது ஒரு பெருமையான விஷயம். ஏன்னா இதுக்கான எஃபர்ட் என்ன பேக்ரவுண்ட்ல போயிருக்கு அப்படின்றத நம்ம அவ்வளோ ஈஸியா சொல்லிட முடியாது. நம்மளுடைய அன்பர், நம்ம சேனலோடைய ஒரு அபிட் ஃபாலோவர், ப்ளஸ் எனக்கு ஒரு சமயத்தில் அவர் சந்திக்கக்கூடிய இது கிடைக்கும் போது அவர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. இது மெசேஜ் அனுப்பிச்சது 2024 ஜூன் மாதம்னு நினைக்கிறேன். இந்த டீட்டெயிலை கொடுத்து இந்த குறிப்பிட்ட செப்பேடுகள் ஒரு குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியில் நெதர்லாண்ட்ஸில் இருக்குது. இதை எப்படியாவது வந்து அஃபிஷியல்ஸ்கிட்ட கொண்டு போங்க, யார் மூலியமாவது அதை கொண்டு போங்க, இதை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். ஒரு பெரிய மெசேஜ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதன் பிறகு பல பேரோடைய முயற்சியில் இந்த இனிஷியேட்டிவ் பிரதமர் அலுவலகம் போய் அவர் தன்னுடைய எக்ஸ்டர்னல் விசிட்டில் 2016 போனார்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்போ நடந்த அந்த சமீபத்தில் நடந்த விசிட்டில் இது இங்கே திரும்ப வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இது 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஆனைமங்கலம் சோழர் காப்பர் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இருந்த இடம் ஹேக். இப்போ டச்சோடைய பிரதமர் ராப் ஜெட்டன் அவர்கள் பிரதமருக்கு இதை கைப்பட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. இது வந்து லெய்டன் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஐரோப்பாவில் சொல்லுவாங்க. 21 பெரிய மற்றும் 3 சிறிய காப்பர் ஷீட்டு 30 kg எடையுள்ளது. தமிழ் மற்றும் சமஸ்கிருதத்தில் சோழர்களுடைய ராயல் எம்ப்ளம், இந்த சோழர்களோட முத்திரையோடு இருக்கப்பட்டது. 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இது 300 வருடம் டச்சோடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்க இங்கே இருந்தபோது கலோனியல் ரூலில் இதை வந்து கைப்பற்றுறாங்க. அன்னைக்கு இருந்த ஒரு ஃபாதர் மூலியமா இது வந்து அவங்க கைக்கு போகுது. பிறகு இதை ஒரு கிஃப்டாக அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க நாட்டில் வைக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலோனியல் ரெஸ்டியூஷன் பாலிசி 2022 நெதர்லாண்டில் அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ உலகம் முழுக்க இருந்து காலனி ஆதிக்க காலத்தில் கொள்ளையடிச்சதை எல்லா நாடுகளுக்கும் திரும்ப கொடுக்கணுன்றது 14 வருட உழைப்பு இதுக்கு பின்னாடி இருக்கு. இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருந்திருக்காங்கன்னு நான் லிஸ்ட் போட முடியாது. பட் அனைவருக்கும் நன்றி. ஏன்னா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய டிப்ளமேட்டிக் மைல்ஸ்டோன் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். வெகு விரைவில் கோஹினூர் டைமண்டையும் நம்ம சீக்கிரம் கொண்டு வரணும் அப்படின்றது தான். இப்போ இந்த ஆர்டிஃபேக்டை பற்றி கொஞ்சம் ஃபிசிக்கல் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். 21 பெரிய மற்றும் 3 சிறிய தாமிர பத்திரங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் ரிங்கில் ஒரு காப்பராலான ஒரு ரிங்கு போட்டு அதில் சோழர்களுடைய முத்திரை படைக்கப்பட்டிருக்கு. 30 கிலோ எடை உள்ளது. சோழர்களுடைய எபிகிராஃபிக் ரெக்கார்டு, அவங்க எழுதின இதுலேயே சர்வைவான மிகப்பெரிய ஆவணம் அப்படின்றது இதுதான். இதை வந்து தமிழ் மற்றும் சன்ஸ்கிரிட்ல எழுதியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த பிரித்தாளுதல், சன்ஸ்கிருதம் ஒரு செத்துப்போன மொழி, அது வடக்கு மொழி, இது தெற்கு மொழி, கடவுள்லேயே வடக்கு கடவுள் தெற்கு கடவுள், உணவுல வடக்கு தெற்கு இருக்க முடியும், கடவுள்ல எப்படி கடவுள் பரம்பொருள் நம்ம எல்லாருமே சொல்றோம். ஸோ அது வந்து ரீஜன் ஸ்பெசிஃபிக்கா இது எப்படி கொண்டு போனாங்கன்னு தெரியல. ஸோ 11ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட சோழர் காலத்து செப்பேடுல அரசு மொழியா அவங்க ரெண்டுத்தையுமே பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. ஸோ இந்தியா வந்து ஒரு டிவைடட் காலனி, பிரிட்டிஷ் தான் வந்து ஒன்றிணைச்சாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம பிரிஞ்சிருந்தோம்ன்ற அந்த கிளாட்வெல்லுடைய கூற்று, அவங்க எழுதின அந்த ஹிஸ்டரியை இங்கே இப்பவும் நிறைய பேர் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. கிளியர் கட்டா இந்த இடம் பிரேக் ஆகுது. 11ஆம் நூற்றாண்டிலேயே இந்த 2 மொழிகளும் சேர்ந்து தான் இருந்திருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய பழமையான தமிழ் மொழியோடைய அந்த வரலாறையும் நம்ம வந்து வடக்கில் பல சாம்ராஜ்யங்களில் வந்து பார்க்க முடியுது. இதை வந்து ஆனைமங்கலம் காப்பர் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஆனைமங்கலத்தில் தான் இது வந்து ஃபர்ஸ்டாக கிடைச்சிது. ஸோ இது வந்து எப்போ வந்தது பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் நூற்றாண்டு 985 to 1014 CE. இது வந்து ஆனைமங்கலத்தில் இருக்கக்கூடிய நிலம், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நிலம், சுற்றி இருக்கக்கூடிய நிலத்தை அங்கே இருக்கக்கூடிய ஒரு பௌத்த மானஸ்ட்ரிக்கு தானமாக கொடுத்தது. சுடாமணி விகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு தானமாக கொடுத்தது. சோழர்கள் அவங்க இந்துக்களாக இருந்தாலும் இன்னொரு மதத்துக்கு அந்த மதம் இங்கே வரும்பொழுது அதை வந்து பரப்புறதுக்கும்
அதற்குண்டான இடத்தையும் தானமா கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ் சொசைட்டியா இருந்திருக்கும். எல்லா மதத்தையும் நம்ம எந்த மதத்தையும் நம்ம அழிக்க போல, வெளியிலிருந்து வந்தவங்களை கூட நம்ம அரவணைச்சிருக்கோம் அப்படின்ற போது நம்மளுடைய இன்டெலெக்சுவல் கேபிட்டல் எந்த அளவுக்கு உயர்வா இருந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ராஜேந்திர சோழர், அவருடைய சக்சஸர், இவங்களுடைய தந்தையுடைய ஓரல் கமிட்மெண்ட், வாய்மொழி உறுதி, அதை வந்து இந்த இடத்துல உறுதிப்படுத்திருக்காங்க. இந்த காப்பர் பிளேட்ல எழுதியிருக்காங்க. அவர் வாய் வழியா கொடுத்த உறுதிமொழியை இங்க வந்து இதுவாகவே எழுதியிருக்கிறாங்க. இந்த இடத்துல அந்த நிலத்தோடைய பவுண்டரி நம்ம பார்க்க முடியும். டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க, வரி கிடையாது. இரிகேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பாசனத்துக்கு உண்டான பொறுப்பு மற்றும் இந்த நிலத்தை நிர்வகிக்கிறதுக்கு உண்டான ப்ராசஸ். இப்போ இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஏஓ சிஸ்டம் இது எல்லாமே பிரிட்டிஷ்ல இருந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணது. பட் அந்த காலத்துல தானமா கொடுத்த லேண்டை யார் நிர்வகிக்கணும், எப்படி நிர்வகிக்கணும், அதுக்கு உண்டான வரி விலக்குல இருந்து எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி இந்த பத்திரத்துல கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த பிளேட்டு நெதர்லாண்டுக்கு எப்படி போய் சேர்ந்தது? இந்த பிளேட் வந்து 18ஆம் நூற்றாண்டுல டச்சோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலியமா அங்க போயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். டச்சோட ஒரு அதிகாரி ஃப்ளாரண்டிஸ் கேம்பர் அவர்கள் அங்க அன்னைக்கு இருந்த ஒரு கிறிஸ்டியன் மிஷனரியோட அசிஸ்டன்ட்டோட இந்த போர்ட் சிட்டி, நாகப்பட்டினமோடைய அந்த போர்ட் சிட்டி அவங்க கையில் இருக்கும்போது இந்த பத்திரம் அவங்க கிட்ட போய் சேருது. அதன் பிறகு இதை கிஃப்டா அவங்க வந்து தாய்நாட்டுக்கு திரும்ப அனுப்புறாங்க. லெய்டன் யூனிவர்சிட்டியோடைய லைப்ரரி கலெக்ஷன்ல 19ஆம் நூற்றாண்டு மிடில் கொண்டு போய் இது வந்து வைக்கப்படுது. அதே மாதிரி இதை வந்து பல முறை இந்தியா கேட்டும் அவங்க வந்து கொடுக்கல. ஏன்னா இது ஒரு கிஃப்டா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு டைம்ல கொடுக்கப்பட்டது, இதுக்கு நீங்க உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு 2022 நெதர்லாண்டோடைய ஒரு புது பாலிசி, கொலோனியல் ரெஸ்டிடியூஷன் பாலிசி, அதாவது காலனி ஆதிக்கத்தில் இவங்க அடிச்ச கொள்ளைய இன்னைக்கு மனசு மாறி திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல கொலோனியல் ஏரா கல்ச்சரல் ஆப்ஜெக்ட்ஸ், இதுல நல்லா கவனிங்க, செல்வத்தை கிடையாது. செல்வத்தை அவங்க திரும்ப கொடுக்கணும்னு எடுத்தாலும் அவங்க நாடு திவால் ஆயிரும். அந்த அளவுக்கு இங்க இருந்து சுரண்டிட்டு போயிருக்காங்க. ஆனா அட்லீஸ்ட் கலாச்சாரம், ஆப்பிரிக்கா, ஈரான் போன்ற பல நாடுகளுடைய கலாச்சார வடிவங்கள் அங்க இருக்கு, அதை திரும்ப கொடுக்குறோன்னு சொன்னாங்க. இதுல இண்டிபெண்டன்ட் காலனியல் கலெக்ஷன் கமிட்டி மற்றும் லெய்டன் யூனிவர்சிட்டி லைப்ரரிஸ் இந்த கவர்னன்ஸ் ஸ்டடியை நடத்தின பிறகு இந்த பிளேட்டை பார்க்கும் பொழுது இந்த பிளேட்டை தானமா கொடுக்கறதுக்கான எந்த ஆவணமும் கிடையாது. அது தவறானவர்கள் வழியா ஒரு தவறான கைக்கு போயிருக்கு அப்படின்றத உறுதிப்பட்டு ரைட்ஃபுல்லி பிலாங் டு இந்தியா, இந்தியாவுக்கு உரிமை உள்ள ஒரு விஷயம் அவங்க டிக்ளேர் பண்றாங்க. 14 வருடம் டிப்ளமேட்டிக் டிஸ்கஷனுக்கு பிறகு மே 16ஆம் தேதி 2020 கடைசியா இது வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் கையில ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. இது வந்து வெகு விரைவில் தமிழ்நாட்டில் இதை ஆவணப்படுத்துறாங்களா இல்லை டெல்லியில் ஆவணப்படுத்துறாங்களா, இதை வந்து காட்சிக்கு வைக்கிறாங்களா அப்படின்றது தெரியுது. ஸோ சோழாவோட மேரிடைம் எம்பையர், இப்போ நீங்க இதோட விஷயம் என்னன்னு பார்த்தீங்க, உள்ள இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய மேரிடைம் எக்ஸ்பான்ஷன், இந்தியா பாரதம் ஒரு தேசமா பல சாம்ராஜ்யங்களை கொண்ட தேசமா இருந்தாலும் கலாச்சாரம் பண்பாடு ரெண்டும் ஒன்று தான், ரிலிஜன் ஒன்று தான். ஸோ அப்படிப்பட்ட காலகட்டங்களில் நம்மளுடைய மேரிடைம் டாமினன்ஸ், எந்த அளவுக்கு கடல் சாம்ராஜ்யத்தை நம்ம அதிகமாக இது பண்ணோம் அப்படின்றது சோழர்களுடைய காலத்துல தான், ராஜேந்திர சோழா மற்றும் ராஜராஜ சோழர் அவர்களுடைய காலகட்டங்கள்ல தான். இதை பற்றி நம்ம எவ்வளோ பெரிய சேனையை அவங்க வச்சிருந்தாங்க, கடற்படைனா என்னன்றத நம்ம வந்து ஒரு வீடியோவை போட்டோம். அந்த பிண்டு வீடியோவா நம்ம சேனல்ல எப்பயுமே இருக்கும், பார்க்காதவங்க மறக்காம பாருங்க. இப்போ நம்மளுடைய மெர்ச்சன்ட் கில்ஸ், ஐயாவோலே, மணிகிராமம், இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தென்கிழக்கு ஆசியா, கம்போடியா வரைக்கும் நம்ம டாமினேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பே ஆஃப் பெங்கால், இந்தியா முகா சமுத்திரம், மலாக்கா ஸ்ட்ரெயிட், அரபிக் கடல், ஆல் த வே நம்ம வந்து கம்போடியா வரைக்கும் நம்மளோட டாமினேஷன்ல இருந்திருக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்தியா, தென்கிழக்கு ஆசியா மற்றும் சைனாவுடைய சி ரூட், இன்னைக்கும் அதே சி ரூட் தான் இருக்கு, சேனல் 10 டு சேனல் 13. இந்த ரூட்டையும் நம்ம தான் இது பண்ணியிருக்கோன்றதை பார்க்குறோம். 10ஆம் நூற்றாண்டுல தான் 1920 சியில தான் சோழர்கள் அந்தமான் நிக்கோபாரை கைப்பற்றின பிறகு அது ஒரு நேவல் பேஸா கொண்டு வராங்க. இன்னைக்கு அதே அந்தமான் நிக்கோபார் தீவுகளை நம்மளுடைய ஒரு மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பேஸா கிரேட்டர் நிக்கோபார் ப்ராஜெக்ட்ல இந்திய அரசாங்கம் டெவலப் பண்றாங்க அப்படின்றத பார்க்குறோம். 1025 மட்டும்தான் சியில தான் ராஜேந்திர சோழர்கள் இருக்கும் பொழுதுதான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ப்ளூ வாட்டர் நேவல் ஆப்ரேஷன் அப்படின்றது ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீவிஜய் எம்பையரை டார்கெட் பண்ணாங்க.
கைப்பற்றின இடம் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா. ஸோ மலாக்கா ஸ்ட்ரெயிட்டை கைப்பற்றின அந்த வரலாறை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அன்னைக்கும் சைனாவிலிருந்து போன டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சைனாவுடைய செராமிக் இது ரெண்டும் வளைகுடா நாடுகளுக்கு போனது. வளைகுடா நாடுகள்லேருந்து தங்கம் இங்கே வந்தது. இந்த ரூட்டை கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணி அதில் விதித்த வரியை வசூல் பண்ணி தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு நம்மளுடைய செல்வத்தை வளர்த்துருக்காங்க. 60 போர்க்கப்பல்கள் இந்த இடத்துல மட்டுமே இருந்திருக்குது, இந்த ஒரு போஸ்ட்ல மட்டுமே. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீவிஜயாவுடைய 14 முக்கியமான துறைமுகங்களை தாக்குனாங்க. அதுல காடாரம் அப்படின்றது ஒன்று இருக்கு, பனை அப்படின்றது இருக்கு, பழம்பேங் அப்படின்றது இருக்கு, மலையூ அப்படின்றது ஒன்று இருக்கு. இதெல்லாம் தான் இன்னைக்கு பேர் மருவி இன்னைக்கு வேற வேற இதுவா நாடுகளா அவங்கவுங்க பேரை வைக்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம். கடைசியா ஸ்ரீவிஜய அரசர் சங்கிராம விஜயகட்டோர்வர்மன் வந்து கேப்சர் பண்றாங்க. அதன் பிறகு இந்த இந்த டாமினன்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட 400 வருடங்கள் வந்து தொடருது. இப்போ ஏன் இது இப்போ மேட்டர்? இப்போ நீங்க வரலாறுலாம் சொல்லிட்டீங்க, பல யூடியூப்ல பார்க்குறோம் அப்படின்ற போது நல்லா கவனிங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை ஈரான் உரிமை கொண்டாடுறதுக்கு அவங்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய புள்ளி, நாங்கள் 3000 வருட பழமையான கலாச்சாரம், அமெரிக்கா உருவாகி 500 வருடம் கூட சரியா முடியல, ஐரோப்பா கலாச்சாரம் அரபிக் கலாச்சாரத்தெல்லாம் முன்னாடி நாங்கள் இருக்கோம், அன்னையிலிருந்து எங்களுடைய மன்னர்கள் எங்களுடைய நாட்டின் பெர்சிய சாம்ராஜ்யத்துக்கு கீழே தான் இந்த ஸ்ட்ரெயிட் அப்படின்றது இருக்கு. ஸோ இத்தனை வருடம் பாதுகாத்திருக்கோம், இதோடைய ரைட்ஸ் எங்ககிட்ட இருக்கு. சைனாவுடைய ரெஃபரன்ஸ் இன்னைக்கு 9 டேஷ்லேண்ட் 10 டேஷ்லேண்ட், திபேத்தை சொந்தம் கொண்டாடுறது, அருணாச்சல சொந்தம் கொண்டாடுறது, ஸ்பாட்லி தீவுகளை சொந்தம் கொண்டாடுறது, இவங்களுடைய ஜப்பானோட தீவுகளை சொந்தம் கொண்டாடுறதுக்கான அடிப்படை ஆவணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மிங் டைனாசிட்டியில எங்க சாம்ராஜ்யத்துக்கு கீழே தான் இதெல்லாம் இருந்துச்சு, இதற்கான வரலாற்று ஆவணம் அப்படின்றது இதுதான். அதுக்கு பிறகு ஜப்பானுடைய போர் தொடுத்தல், ஓபிஎம் வார், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட போர் தொடுத்தல் எங்ககிட்ட இருந்து பிடுங்கப்பட்டுச்சு. ஸோ எங்களுக்கான பூர்வீக சொத்து, பேரண்ட் டாக்குமெண்ட், இந்த பூர்வீக சொத்து யாருக்கு அப்படின்னா இந்த ஆவணங்களை பேஸ் பண்ணி எங்களுது தான். மலாக்கா ஸ்ட்ரெயிட்டை இந்தியா டாமினேட் பண்ணும். அரபிக் நம்மளோட கிரேட்டர் நிக்கோபாரோட தீவுகள்ல இருந்து ஜஸ்ட் 200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அப்படின்ற போது இந்த மலாக்கா தீவு மேல நாம சொந்தம் கொண்டாடுறதுக்கான அடிப்படை ஆவணம் இதுதான். இப்ப இவங்க எல்லாருமே வந்து வரலாற்றாளர்கள் பதிவு எடுத்து காமிக்கிறாங்க. மிங் டைனாஸ்டி சைனாவோட கிளைம் எடுத்து நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த வரலாற்று ஆய்வாளர் இதை எழுதியிருக்கிறாரு, இந்த வரலாற்று ஆய்வாளர் இதை எழுதியிருக்காருன்ட்டு. இங்க சோழர்களுடைய அந்த சாம்ராஜ்யம் இருந்த தாமரை பத்திரமே ரிட்டன் டாக்குமெண்ட் நம்ம கிட்ட இருக்கு. இப்ப அது திரும்ப வந்திருக்கும். இன்னும் இது மாதிரி எத்தனை டாக்குமெண்ட் இருக்குன்னு தெரியல. அது எல்லாம் திரும்ப வரும் பொழுது நமக்கு அந்தமான் மற்றும் மலாக்கா ஸ்ட்ரெயிட்ல இருக்கக்கூடிய உரிமை அப்படின்றது மிக மிக அதிகமாகும். 60% உலகத்தோடைய வர்த்தகம் அப்படின்றது இந்த இந்த சந்திப்பு வழியா தான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்தமான் இந்த பாதையோடைய நார்தர்ன் என்ட்ரன்ஸ்ல இருக்கு. இந்தியாவுடைய 4th லிட்டோரல் ஸ்டேட் அப்படின்னே சொல்லலாம் மலாக்கா ஸ்ட்ரெயிட்டை. ஏன்னா இதுல இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்ற 3 நாடுகள் இருக்கு. ஸோ அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் இங்க இருக்கக்கூடிய மலாக்கா ஸ்ட்ரெயிட்டோடைய ரைட்ஸ், ஃபர்ஸ்ட் ரைட்ஸ் யாருக்கு இருக்கு அப்படின்னா, சைனா எப்படி மிங் டைனாஸ்டியை சொல்றாங்களோ, இல்ல பெர்சிய கலாச்சாரமா இருக்கக்கூடிய ஈரான் 20 வருஷத்துக்கு முன்னாடி ரெஃபரன்ஸ் சொல்றாங்களோ, இல்ல பனாமா கேனால கட்டினது அமெரிக்கர்கள் தான், 30,000 அமெரிக்கர் கொசுக்கடியிலே செத்தாங்க, அதனால எங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி இப்ப ட்ரம்ப் எப்படி கிளைம் பண்ணி பனாமா கேனால ட்ரம்ப் கேனால்ன்ற அளவுக்கு பேர் மாத்த போறாரோ, அதை விட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் நம்ம கிட்ட இப்ப மீண்டும் கிடைச்சிருக்கு. இதுதான் இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஜியோபொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸ். இப்போ சி லைன் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் சொல்லக்கூடிய இந்த இடத்தை யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது அப்படின்ற சர்வதேச விதிகள் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த விதிகள் முற்றிலும் மதிக்கப்படுறதில்லை. ஏன்னா பனாமா கெனால் இன்னைக்கு ட்ரம்போடைய கண்ட்ரோல்ல இருக்கு. சூயஸ் கால்வாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஜிப்ட் மற்றும் துருக்கியோட கண்ட்ரோல்ல இருக்கு. பாபல் மண்டப் பாத்தீங்கன்னா எமன்ல இருக்கக்கூடிய ஹவுத்திகளுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் எடுத்தீங்கன்னா ஈரானோட கண்ட்ரோலுக்கு போயிருச்சு. நாளைக்கு மலாக்கா ஸ்ட்ரெயிட் அப்படின்றது இந்தியாவுடைய கண்ட்ரோல்ல வந்தே ஆகணும். உலக நாடுகள் எதுவும் சர்வதேச விதிகளை மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போது இந்தியாவுக்கும் சர்வதேச விதிகளை தூக்கி பிடிக்கிறதுக்கான எந்த அவசியமும் கிடையாது. அந்த உரிமை கோரலுக்கு உண்டான அடிப்படை ஆவணம் அப்படின்றது
அந்த காலத்துல சோழர் அவர்களுடைய காலத்துல இந்த இடத்த டாமினேட் பண்ணாங்க, வரலாற்று ஆய்வு இருக்குது. அப்போ இந்த இடம் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. நமக்கும் இவங்களுக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு ஹிஸ்டாரிக் கனெக்ஷன் இருக்கு அப்படின்றத சோழர்களுடைய இந்த செப்பேடு வந்து கிளியர் கட்டா உறுதி செய்யுது. அதே மாதிரி ரிலீஜியஸ் டாலரன்ஸை பத்தி வெளிநாடுகள் நமக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. யூதர்கள் வேற மதத்தை சேர்ந்தவங்க இந்தியாவுக்கு வந்தாங்க, பல நாடுகளுக்கு போனாங்க. ஆனா ஒரு யூதர் கொல்லப்பட்டாரா? கண்டிப்பா கிடையாது. கொச்சின்ல ஆரம்பிச்சு மும்பைல இருந்து நம்மளுடைய வெஸ்டர்ன் கோஸ்ட்ல யூதர்கள் கணிசமான பேர் இங்க செட்டில் ஆனாங்க, நிம்மதியா இருந்தாங்க. அதற்குண்டான பல வேலைகளை நான் அந்த இருந்த ராஜாக்கள் பண்ணி கொடுத்தாங்க. பௌத்த மதம் உள்ள வந்துச்சு, லேண்டே வந்து நம்ம தானம் பண்ணியிருக்கோம், நீ உங்க கோயிலை நிறுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்தவர்களை அரவணைச்சு எல்லா மதமும் ஒன்று அப்படின்றதுலையும், அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த சமயம் அப்படின்றது எங்களுக்கு எல்லாத்த விட ரிலீஜியஸா இன்டெலெக்சுவலா நான் கம்பீட் பண்ணணும், மன அமைதிக்கு உண்டான ஒரு சித்தாந்தமா இதை வந்து கொண்டு போனாங்க. அப்படின்ற போது எந்த மதத்தையும் காம்படிஷனா எடுக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு இன்டெலெக்சுவல் கேபிட்டல் இருந்துச்சு. நாம தான் உலகத்துக்கு கற்றுக் கொடுக்கணும் இந்த சகிப்புத்தன்மை. அந்த வார்த்தையே தவறு. நான் உங்களை சகிச்சுக்கிட்டு இருக்கேன்னா எவ்வளவு நாள் உங்களை சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும்? அந்த வார்த்தையே தவறு. ஸோ இந்த இடத்துல ரிலீஜியஸ் டாலரன்ஸ்ன்ற வார்த்தையை விட்டுட்டு ஒரு சமயம் எப்படி குரோ ஆகணும் அப்படின்றதுக்கான ஒரு கலாச்சார ஒரு சான்றா இந்த பத்திரம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல சோழர்களுடைய பிளேட்ஸ்ல ரொம்ப ரொம்ப ஆக்டிவா டிப்ளமேசி, ரிலீஜியஸ் மற்றும் ட்ரேட் ரிலேஷன்ஷிப் இது மூணுமே இருந்திருக்கு. தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியாவில் ஆரம்பிச்சு ஸ்ரீவிஜய கிங்டம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தோனேஷியா, மலேசியா வரைக்கும். அதே மாதிரி இந்தியாவுடைய மேரிடைம் பவுண்டரின்னு இந்த பத்திரப்படி நம்ம எடுத்தோம், இந்த காலகட்டப்படி எடுத்தோம்னா மியான்மர், தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா இது எல்லாமே நம்ம அந்தமான்ல இருந்து அண்டை நாடுகளா வருது. ஸோ இப்போ பிரதமர் அவர்களுடைய இந்த விசிட்டு அவங்க இங்க கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெதர்லாந்து இந்தியாவுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பா வரப்போகுது. சிறு நாடு, ரொம்ப ரொம்ப சின்ன மக்கள் தொகையை கொண்ட நாடு, பல பெரிய நிறுவனங்கள். நம்ம இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய ப்ளூடூத் இதை உருவாக்குனது, கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டு தான். ஸோ நம்மளுடைய 1000 வருஷம் ஹிஸ்ட்ரி அப்படின்றது மீட்டெடுத்தது ஒரு பக்கம் நமக்கு ஒரு பெரிய பெருமையா இருந்தாலும், அந்த மீட்டெடுத்த வரலாற்றுல இந்தியாவுடைய ஃபியூச்சரும் இருக்கு அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சில முக்கியமான பத்திரங்களையும் நம்ம மீட்டெடுத்து கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஸோ மலாக்கா ஸ்ட்ரெயிட்ல இன்னைக்கு வந்து சைனாவோ இல்லை வேற யாருமே வந்து கிளைம் பண்ண முடியாது. குறிப்பா கப்பல் கட்டமைப்புல நெதர்லாண்ட்ஸ் அந்த காலத்துல இருந்து ஒரு பெரிய ஒரு நாடு, டச்சோட சாம்ராஜ்யம். ஸோ அவங்களும் இதுல சேர்றாங்க அப்படின்ற போது டாடா எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஏஎஸ்எம்எல் இவி சிப்போடைய லித்தோகிராஃபிக் மிஷின்ஸ் இங்கேருந்து தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது ரெண்டையும் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து நம்ம டிப்ளமேட்டிக்கலாக பண்ணியிருக்கிறோம். நாளைக்கு சீனா மிங் டைனாசிட்டியில் இந்த ஆராய்ச்சியாளர் சொன்னாருன்னு சொல்லி புதுசாக ஒரு கதையை உருவாக்கி இந்த இடத்துக்கு உரிமை கொண்டாட முடியாது. அடிச்சு நம்ம எல்லாரும் உறுதியா சொல்லக்கூடியது, சோழர்கள் சாம்ராஜ்யத்துல கைப்பற்றப்பட்ட இந்த இடம், குறிப்பா மலாக்கா ஸ்டேட்டோட டாமினன்ஸ் அன்னைக்கு நம்ம வரி விதிச்சிருக்கோம். இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தார்மீகமான உரிமை இந்தியாவுக்கு இருக்கு அப்படின்றதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட். மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இதை பத்தி பெருசா பேசல. உங்க கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.